Hi friends, welcome to Nava's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரேவி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பழுத்த தக்காளியை மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வதக்கி கிரேவியில் சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு இஞ்சி வதங்குற வரைக்கும் ஒரு 10-12 மிளகை இந்த மாதிரி தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த மசாலா எண்ணெயில் கருகாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 பிஞ்சளவு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கனால பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க. இந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்காக ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.